Hey guys, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஷோல்டரோட ஃபிட்டிங் இஷ்யூஸ் பார்க்க போறோம். ஷோல்டரோட ஃபிட்டிங் இஷ்யூஸ்னு பாத்தீங்கன்னா மூணு விதத்துல வரலாம். ஒன்னு வந்து ஷோல்டர்ஸ் வந்து வெளியில போறது, இன்னொன்னு வந்து உள்ள போறது, உள்ள போய் டைட் ஆகுறது, இன்னொன்னு வந்து இந்த தேவைப்படுற அந்த ஷோல்டர் ஸ்லோப் வந்து இருக்காது, இல்ல நம்ம ரொம்ப ஜாஸ்தியா குத்துறோம். ஸோ இதுதான் வந்து ஷோல்டர்ஸ்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஃபிட்டிங் இஷ்யூஸ். ஸோ நம்ம ஷோல்டரை எப்படி நேரோ பண்ணுறது, வைடன் பண்ணுறது, ஸ்லோப் அதிகம் கம்மி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஷோல்டர்ஸ் எப்படி நேரோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் டு ஷோல்டர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து நமக்கு உள்ளே எடுக்கணும், 1/4 இன்ச்சா 1/2 இன்ச்சா அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் கர்வ் இல்லைனா ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி அங்கேருந்து நம்ம லைன்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஷோல்டர்ஸ் வந்து நேரோ ஆயிரும். ஸோ பேட்டர்னில் நம்ம வெளியில் போகிற அந்த எக்ஸஸ் பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம ஷோல்டரில் கரெக்டாக சீட்டிங் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எப்படி ஷோல்டர்ஸை வைடன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பேப்பர் பேட்டர்ன் பத்தாது. ஸோ நம்ம அடியில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் பேப்பர் ஒட்டிக்கிறோம். பேப்பர் ஒட்டிட்டு நம்ம ஷோல்டர் லைன், அக்ராஸ் பேக் லைன், செஸ்ட் லைன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஸ்ட் லைன்லையும் ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி வரைய போகிறோம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஷோல்டர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஆர்ம் ஹோல் டைட் ஆகும். ஸோ நம்ம அதை 1/4 இன்ச் அந்த பஸ்ட் லைனை கீழே இறக்குறோம். கீழே இறக்கிட்டு நம்ம ஏற்கனவே ஆர்ம் ஹோல் வரைகிற மாதிரியே நியூ ஆர்ம் ஹோல் வரைஞ்சிடலாம். நியூ ஆர்ம் ஹோல் வரைஞ்சதுக்கப்புறமா அந்த நம்ம ஆர்ம் ஹோலை நம்மளுக்கு தேவையான ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டில் இருக்கான்னு ஒருக்க மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிவிட்டு பஸ்ட் லைனில் திருப்பியும் நம்ம செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 இன்ச்சா 1/4 இன்ச்சா என்ன ஈஸ் கொடுத்துருக்கீங்களோ அது கரெக்டாக இருக்கான்னு மார்க் பண்ணி வேஸ்ட் லைனோட ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பேக்கோட ஷோல்டர்ஸை வைடன் பண்ணுறோம். இப்போ நம்ம நியூ ஆர்ம் ஹோல், ஷோல்டர் லைன் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம பேட்டர்ன் ரெடி. ஸோ சிமிலர்லி நம்ம ஃப்ரண்ட்லேயும் பண்ணணும். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து பேக் சைடில் ஒட்டிக்கணும். மார்க் த ஷோல்டர்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ 1/4 இன்ச் 1/2 இன்ச். அதே மாதிரி நம்ம செஸ்ட் லைனும் கீழே இறக்குறோம். இறக்கிட்டு we follow the same procedure for drawing the new arm hole. ஆர்ம் ஹோல் வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பேப்பரை கட் பண்ணி எடுத்துடலாம். சிமிலர் டு த பேக் நம்ம வந்து செஸ்ட் லைன் கரெக்டாக இருக்கான்னு மெஷர் பண்ணிக்கணும், ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஆல்டர்ட் பேட்டர்ன் ரெடி. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஷோல்டர் டு ஷோல்டர் எப்பயுமே ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து நமக்கு பிளெண்டிங் தேவைன்னா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸ்லி ஷோல்டர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது வந்து ஷோல்டர் ஸ்லோப்பு. ஸோ ஷோல்டர் ஸ்லோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்கில் வந்து நம்ம இதை பேரலாக ஒரு ஸ்கேல் ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வந்து இப்படி ஷோல்டர்ஸ் க்ராஸ் பண்ணி இப்படி ஸ்லோப்பிங்காக கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்லோப் வந்து சம்டைம்ஸ் வந்து ஷோல்டர்ஸோட டைப்ஸ், ஒருத்தவங்களுக்கு வந்து ட்ராப்பிங் ஷோல்டர்ஸ் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல ப்ராட் ஷோல்டர்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரே ஸ்லோப் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா சட்டிலாக அப்சர்வ் பண்ணணும், அந்த பர்சனுக்கு ஷோல்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம எவ்வளோ வேணும், 1/2 இன்ச் வேணுமா, 3/4 இன்ச் வேணுமா, இல்லை 1 இன்ச் வேணுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஷோல்டர் ஸ்லோப் வந்து இப்போ எப்படி நம்ம கம்மி பண்ணுறது இல்லை அதிகப்படுத்துறதுன்றத பேட்டர்ன் மேக்கிங் ஸ்டேஜ்லேயே பார்க்கலாம். இப்போது ஷோல்டர் ஸ்லோப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஷோல்டர் ஸ்லோப் யாருக்கு அதிகமாக தேவைப்படும்னா ஷோல்டர்ஸ் வந்து க்ராஸாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த ஸ்லோப் அதிகப்படுத்துறதுக்கு நம்ம ஷோல்டர் டிப்லேருந்து ஆர்ம் ஹோல் லைனில் 1/2 இன்ச் தேவையா 1/4 இன்ச் தேவையான்னு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு நம்ம நெக்கிலேருந்து ஷோல்டரில் க்ராஸ் பண்ணி ஒரு லைன் வரைகிறோம். ஸோ ஃப்ரண்ட்லேயும் அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ நமக்கு என்ன ஆகும்னா, அந்த ஆர்ம் ஹோல் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோன்றதுனால ஆர்ம் ஹோல் டைட் ஆகும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறோம், பஸ்ட் லைனை கீழே இறக்க போகிறோம். அது 1/4 இன்ச்சா 1/2 இன்ச்சா அப்படிங்கிறது வந்து நம்ம ஆர்ம் ஹோல் எவ்வளோ டைட் ஆகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கணும். ஸோ நம்ம ஆர்ம் ஹோல் வரைஞ்சிட்டு எப்பயும் போல் ஆர்ம் ஹோலை மெஷர் பண்ணி பார்க்குறோம். மெஷர் பண்ணி பார்த்து ஆர்ம் ஹோல் இன்னும் டைட்டாக தான் இருக்குன்னா நம்ம பஸ்ட் லைனை கூட கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இப்போ நம்ம நியூ ஷோல்டர் லைன், ஆர்ம் ஹோல் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட பேட்டர்ன் ரெடி.
நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஷோல்டர் டு ஷோல்டர் அலைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பிளெண்டிங் தேவையான்னு பார்க்குறோம். இதில் தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம பேட்டர்ன்ஸாக ரெடி. இப்போ நம்ம எப்படி ஷோல்டர் ஸ்லோப்பை டிக்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ராட் ஷோல்டர்ஸ், ஸ்ட்ரெயிட் ஷோல்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து அவ்வளோ ஷோல்டர் ஸ்லோப் தேவை கிடையாது. ஸோ ஷோல்டர் ஸ்லோப் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கே பேப்பர் ஒட்டணும். ஏன்னா நமக்கு திருப்பியும் பேப்பர் அங்கே பத்தாது பேட்டர்ன். ஷோல்டர் டிப்பில் இருந்து மேலே நமக்கு 1/4 இன்ச்சா இல்லை 1/2 இன்ச் நமக்கு அங்கே எக்ஸ்ட்ரா துணி தேவைப்படுதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு வி ஜாயின் இட் வித் அ நெக்லைன். நெக்லைன் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆர்ம் ஹோல் வந்து இங்கே செக் பண்ணுறோம். இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வி ஆர் கிவிங் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆன் த ஷோல்டர். ஸோ நம்ம ஆர்ம் ஹோல் பெருசாக இருக்குன்னா பஸ்ட் லைனை ஸ்லைட்லி பை 1/4 இன்ச் ஆர் மேக்ஸிமம் 1/2 இன்ச் பேரலி மேலே ஷிஃப்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கீழே ஷிஃப்ட் பண்ணோம். இப்போ வந்து ஸ்லைட்லி நம்ம மேலே ஷிஃப்ட் பண்ணுறோம். மேலே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நியூ பஸ்ட் லைனில் நம்மளோட பஸ்ட் மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட்டோட ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் அண்ட் ஷோல்டர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பேட்டர்ன் ரெடி. பேக் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்ட் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு ஸ்லோப் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுறதுனால இங்கேயும் வந்து நம்ம பேப்பர் ஒட்ட வேண்டியது இருக்கும். ஸோ நெக்லைன் பக்கத்தில் இருந்தே ஒட்டிக்கலாம். பேக்கில் என்ன மார்க்கிங் பண்ணி நம்ம வந்து ஷோல்டரை ரேஸ் பண்ணமோ அதே மாதிரி இங்கே வந்து 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ என்ன தேவைப்படுதோ அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு தெரியும். ஸோ இங்கேயும் நம்ம பஸ் லைனை மேலே ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பஸ் லைன் எவ்வளோ மெஷர் ஆகுதுன்னு பார்த்து அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் வரைய போகிறோம். ஆர்ம் ஹோல் வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி நியூ லைனில் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஃப்ரண்ட்டும் ரெடி. ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம வந்து ஃப்ரண்ட் ஷோல்டர் அண்ட் பேக் ஷோல்டர் அலைன் பண்ணி வச்சு அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல எதுவும் பிளெண்ட் பண்ணணுமான்றதை நம்ம செக் பண்ணணும். ஆர்ம் ஹோல் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்மூத்தாக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு டெய்லரிங்கில் ரொம்ப ஈஸியராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஷோல்டர் ஃபிட்டிங் இஷ்யூஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த கம்மிங் வீடியோ நம்ம ஆர்ம் ஹோல் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, டைட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், லூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, have a happy day and a happy life.